அன்பிற்குரிய இறை மக்களே, மலர்ந்த முகங்கள், தெளிந்த பார்வைகள், கரங்களின் நறுமண இதழ்கள், இதயத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சி கலந்த எல்லையில்லா அன்பை வெளிப்படுத்திய அன்பின் அரசருக்கு இன்று பெருவிழா. ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சீயோன் மலை மண்டலம் இந்திய கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கம், பெண்கள் இயக்கம், கைகள் மாதர் சங்கம் சார்பாக அன்போடு வரவேற்பதில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய திருப்பலின் மைய சிந்தனை அன்பில் இருமாப்பு அடையாதிருப்போம், இழிவானதை செய்யாதிருப்போம் என்பதாகும். அன்பு செய்து வாழும்போது மனிதராகிறோம், முழு மனிதராகிறோம். தன்னை இழிவுபடுத்தி ஏளனத்திற்கு உள்ளாக்கி சிலுவை மரணத்தை பரிசாக தந்த கயவர்களையும் மன்னித்து அன்பு செய்து இறைமகன் இயேசு மனுகுலத்தின் மீது அக்கறை காட்டியது அன்பின் அடையாளம். முகத்தில் உமிழ்ந்து தன்னை இழிவுபடுத்திய மனிதரிடம் மீண்டும் கையேந்திய அன்னை திரேசாவின் வாழ்வு ஏழைகள் மீதான அன்பின் அடையாளம். இறை உறவிலும் மனித உறவிலும் அன்புதான் ஆணிவேர். அன்பென்பது நமக்கில்லை என்றால் ஒலிக்கும் வெண்கலமாய் ஓசையிடும் தாளமாய் ஒன்றுமில்லாத வெறும் பதறாவோம் என்கிறது இறைவார்த்தை. எனவே நாம் வாழும் சமூகத்தில் பிறரை இழிவாக பேசுவதையும் இருமாப்பு மனநிலையோடு வாழ்வதையும் தவிர்த்து நிபந்தனை இல்லாமல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம். நம்மை இகழ்ந்து பேசுவோரை அன்பு செய்வோம். அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுவோம். நம்மை அன்பு செய்வோரை அன்பு செய்வது மிகவும் எளிது. ஆனால் நம்மை இகழ்வோரை அன்பு செய்வதே கடினமான ஒன்று. ஆனால் இறைமகன் இயேசு விரும்புவது இத்தகைய அன்பையே. இறைமகன் இயேசு விரும்பும் இத்தகைய அன்பை வாழ்வாக்க இத்திருப்பலி வழியாக ஜெபிப்போம். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் தினசரி பயன்படுத்தும் அடிப்படை உணவுப் பொருளில் ஒன்று தேங்காய். அது உணர்த்தி நிற்கும் உன்னதமான வாழ்வியல் கருத்துகளும் ஆன்மீக கருத்துகளும் பல உண்டு. தேங்காய் நார் பகுதி, ஓட்டு பகுதி, பருப்பு பகுதி என்ற 3 பகுதிகளை கொண்டது. இனிப்பான சுவையான பருப்பு பகுதியை நாம் சுவைக்க வேண்டும் என்றால் நார் பகுதியும் ஓட்டு பகுதியும் உடைக்கப்பட வேண்டும். அதுபோல் இருமாப்பு அடையாமல் இழிவானதை செய்யாமல் நமது வாழ்வு பாதை அமைய வேண்டுமென்றால் பல தேவையற்ற அடுக்குகளாக நாம் நம்மை சுற்றி உருவாக்கி இருக்கின்ற மாய ஆளுமை தோற்றங்கள் தகர்க்கப்பட வேண்டும் என்ற உண்மையை வெளிப்படுத்தும் விதமாக தேங்காயை ஏந்தி இறை பீடம் நோக்கி வருகை பவனியில் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். பாடல் எண் 95, பாடல் எண் 95, பக்கம் எண் 45. வாணினாசி அழிக்கிறார், ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். நம்பி துணிந்து செயல்பட புதிய வானம் காணலாம். வழிபட புதிய பூமி காணலாம். ஒன்று எங்கள்
எங்கள் தேவன் என்று உரிமை கீதம் பாடுவோம். ஒன்று எங்கள் தேவன் என்று உரிமை கீதம் பாடுவோம். ஒன்று எங்கள் தேவன் என்று உரிமை கீதம் பாடுவோம். நீதி தேவன் அழைக்கிறார், வாணி நாட்டி அடிக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். தோள்களும் சுகம் மறந்த கால்களும் வலி மறந்த வாழ்வு காணலாம். பலியிலே அருள் நிறைந்த அமைதி காணலாம். ஓடும் நதிகளாயிரம் தேரும் கடல் ஒன்றுதான். நாதி மதம் கடந்து நாமும் இறையாட்சியை தேடலாம். மனிதநேய சங்கமம் தானே திருப்பதி தோழமையின் அன்பியம் தானே. நீதி தேவன் அழைக்கிறார், வாணி நாட்டி அழிக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். படும் அப்பமும் அருளி மகிழும் சின்னமும் இறையாட்சியின் அடையாளமே. என்றுமே இறை குலத்தின் அடியாரமே. வித்துக்களாய் புது யுகத்தின் இடையனாய் ஒன்று கூடி அன்பில் பாடி பலி தருவோம் வாருங்கள். மனிதநேய சங்கமம் தானே திருப்பதி தோழமையின் அன்பியம் தானே. நீதி தேவன் அழைக்கிறார், வாணி நாட்டி அழிக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிக என்கிறது இறை வார்த்தை. எனவே நம் உள்ளங்களில் மறைந்து புதைந்து இருக்கும் இருமாப்பையும் இழிவான செயல்களையும் களைந்து தாழ்ச்சி, பொறுமை, அன்பு, மன்னிப்பு என்னும் பண்புகள் நம்மில் மிளிர்ந்து ஒளிர் வீச மனம் கொள்வர்களாய் இந்த திரிகளுக்கு உயிர் கொடுப்போம். மன மகிழ்வுடன் மக்கள் மத்தியில் இறைப்பணியை செய்து கொண்டிருக்கும் அருட்பணி டோமினிக் கடாக்கதாஸ் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறேன்.
கிறிஸ்துவின் வார்த்தையால் ஒளிர்ந்து மக்களையும் வழிநடத்தும் நம்முடைய முதல் பங்கு தந்தை ஜோக்கிம் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறேன். அன்பு பணியை சமுதாயத்தில் செய்து இறை விழுமியங்களை சமுதாயத்தில் விதைத்துக் கொண்டிருக்கும் பெண்கள் இயக்கம், கைகள் மாதர் சங்கம், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் சார்பாக ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறேன். இடதுபுறமுள்ள குத்து விளக்கில் ஒளியேற்ற 13வது அன்பிய நிர்வாகிகளையும் 14வது அன்பிய நிர்வாகிகளையும் 15வது அன்பிய நிர்வாகிகளையும் 16வது அன்பிய நிர்வாகிகளையும் 17வது அன்பிய நிர்வாகிகளையும் 18வது அன்பிய நிர்வாகிகளையும் 19வது அன்பிய நிர்வாகிகளையும் அன்புடன் அழைக்கிறேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதா உம்மோடும் இருப்பதா. கிறிஸ்து இயேசுவில் அன்பு மிகுந்தவர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் கிறிஸ்து அரசருடைய விழாவை பங்கு குடும்ப விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த கிறிஸ்து அரசர் நம்முடைய வாழ்க்கைக்கு வழங்குகின்ற மகத்தான செய்திகள் உண்டு. வார்த்தையால் அவர் முழங்குவதை விட வாழ்க்கையால் அந்த செய்தியை வழங்குகிறார். குறிப்பாக இன்றைய நாளிலே இருமாப்பு கைவிடப்பட வேண்டும், இழிவான காரியங்கள் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், உண்மையான உறவை அன்பை பேணுகின்ற மனிதர்களாக நாம் மாற்றம் பெற வேண்டும், ஏற்றம் பெற வேண்டும் என்ற ஆவலை வளர்த்துக் கொள்வோம். இன்றைய திருப்பலியிலே நாம் சந்திக்கின்ற கிறிஸ்து நம்மை இருமாப்பு இல்லாதவர்களாக, இழி செயல்களை கைவிட்டவர்களாக, இயேசுவனுடைய உண்மையான சீடர்களாக நம்மை திண்ணமாக வாழ வைப்பார். இந்த திருப்பலி கொண்டாட்டத்தை நாம் தகுந்த முறையில் நிறைவேற்ற நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், இறைவனுடைய மன்னிப்புக்காக வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மில் அன்பு கொண்டு நம் குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு வழிநடத்திச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலாம் ஆழ்நிலைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. தந்தையின் பல்லத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. நீர் ஒருவரே ஆண்டவர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவா, அனைத்திற்கும் அரசனான அன்பாதம் திருமகனால் யாவற்றையும் புதுப்பித்து ஒன்று சேர்க்க திருவிழமானி அடிமை நிலையிலிருந்து விடுதலடைந்த படைப்பனைத்தும் அன்பில் இருமாப்பு கொள்ளாமல் இழிவாவன செய்யாமல் உமக்குகந்த மகத்துவத்தை முழுமையாக கட்டியெழுப்ப அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இன்றைய முதல் வாசகமானது நீதிமொழிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இது சமய ஒழுக்கத்தை பற்றியும் நல்லறிவு நன்னடத்தை பற்றியும் எடுத்துரைக்கிறது. மேலும் கயவர்கள் நடத்தை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் அவனது நடத்தையால் அவனுக்கு வரும் கேடு பற்றியும் அவனது அழிவு பற்றியும் கூறப்பட்டுள்ளது. இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, இவை அனைத்தையும் ஆண்டவர் வெறுக்கிறார். எனவே நாமும் நம்மிடமுள்ள இருமாப்பு மனநிலைகளை களைந்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு இவ்வாசகத்தை கேட்போம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 12 16 வரை. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 12 16 வரை. போக்கிரி அல்லது கயவன் தாறுமாறாக பேசிக்கொண்டு அலைவான். அவன் கண் சிமிட்டுவான், காலால் செய்தி தெரிவிப்பான், விரலால் சைகை காட்டுவான். அவன் தன் வஞ்சக உள்ளத்தில் சதித்திட்டம் வகுப்பான், எங்கும் சண்டை மூட்டி விடுவான். ஆகையால் அவனுக்கு எதிர்பாராத நேரத்தில் கேடு வரும். திடீரென்று அழிந்து போவான், மீளமாட்டான். ஆண்டவர் வெறுப்பவை 6, 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடல் எண் 178. பாடல் எண் 178. பக்கம் எண் 84. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். கருவினில் உருவாக்கினார், தூர சென்றாலும் துணையாய் வந்தீர். தடுக்கி விழும்போது தாங்கி நின்றார், துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். Thank you.
வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். அலங்காதே என் மகளே, கருப்பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் உண்மை கிறிஸ்தவர்களுக்கும் போலி கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள முரண்பாட்டை இப்பகுதி விளக்குகிறது. மேலும் பவுல், நீங்கள் என்னை போல் வாழ்ந்து கிறிஸ்தவ மதிப்பீடுகளை சமுதாயத்தில் கடைபிடித்து வாழுங்கள் என்கிறார். கிறிஸ்தவ மதிப்பீடுகளை மானுடத்தில் கடைபிடித்து வாழும்போது ஒருவரும் இழிவான செயல்களில் ஈடுபடுவதில்லை. ஆகவே விண்ணுலக வாழ்வை வாழ்வாக்க இயேசுவின் மனநிலை கொண்டவர்களாக கிறிஸ்தவ மதிப்பீடுகளை கடைபிடிப்பவர்களாக வாழ வேண்டுமென்று இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 17 முதல் 21 முடிய. தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 17 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையருளாய் நடப்போர் பலர் உள்ளனர்.
அவர்களைப் பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணுலகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாரென காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார்.
மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்து நகர் குதூகலமாக இருக்கக்கூடிய காலம் இது. அந்த அளவில்லா பேரின்ப மகிழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய அன்பான தந்தை நண்பர் ஹென்சன், இணை தந்தையர்கள் ஜெரி, மோகன், உடன்பணியாற்றும் அருட் சகோதரர்கள், பேரவையினர், இறைமக்கள், விருந்தினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் குறித்த அரசர் பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு சொல்லிக் கொள்கின்றேன். முன்னாள் பங்கு தந்தையர் பட்டியலில் நானும் ஒருவர். முதல் தந்தை இங்கு இருப்பது நம் எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதம். மூத்த தந்தையின் முன்னிலையிலே கவனமாகத்தான் சில எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர் தொடங்கி வைத்த வேலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மழை என்றால் பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை, கல்லூரிகளுக்கு விடுமுறை, வேலை செல்லும் இடங்களுக்கும் விடுமுறை, கோயில்களுக்கு மட்டும் விடுமுறை இல்லை. அப்படி கோயிலை மிக அதிகமாக நேசிக்கிறோமா? ஒருவேளை இந்த நாள் வராமல் இருந்தால் ஏதேனும் கடவுள் கோபித்துக் கொள்வார் என்று எண்ணுகிறீர்களோ என்று தெரியவில்லை. வேலைக்கு கூட இன்று சென்றிருக்க மாட்டார்கள். பள்ளியிலும் கல்லூரியிலும் தேர்வு வைத்தால் கூட அதை எப்படியேனும் மழையின் போது எப்படி வர முடியும்? ஆனால் மழையின் போது கோயிலுக்கு வர முடிகிறது. இறைவன் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். இறைவன் தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கொட்டும் மழையிலும் விடாது பெய்யும் மழையிலும் இறை பண்பை சிந்திப்பதற்காக வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நீங்கள் எல்லோரும் திருவிவிலியம் வைத்திருப்பது எனக்கு அச்சமாக இருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், இடையிடையே எந்த விவிலிய வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் என்று. நீங்கள் பழக்கப்பட்டவர்கள் தான், எனவே பொறுத்துக் கொள்ள வேண்டும். இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கின்றன. அன்பு என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு இழிவு, இருமாப்பு, கோபம் என்று மிகவும் கொடூரமான வார்த்தைகள் எல்லாம் இன்று வாசிக்கப்பட்டன. எனவே நான் கொஞ்சம் மென்மையாக சொல்ல முயற்சி எடுக்கிறேன். அன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் மென்மையும், கொஞ்சம் வருடலும், கொஞ்சம் மகிழ்ச்சியும் இருந்தால்தானே அது சுவையாக இருக்கும். ஏற்கனவே இருமாப்பு என்றும் இழிவு என்றும் சொல்லப்பட்டு விட்டது. இதை மீண்டும் உச்சரிக்காமல் இருக்க இறைவன் எனக்கு வரம் தர வேண்டும். எனக்கு வாட்ஸ்அப்பில் அண்மையிலே கிடைத்த ஒரு அற்புதமான வரிகள் எனக்கு மிகவும் நன்றாக பிடித்திருந்தன. ஒரு தந்தை தன்னுடைய பெண் மகளை பார்த்து கேட்பார். அவள் அப்பொழுதுதான் திருமணமானவள். அன்பு மகளே, நீ யாரை அதிகமாக அன்பு செய்கிறாய், என்னையா உன்னுடைய கணவரையா என்று. அப்பொழுது அந்த அன்பு மகள் அழகாக பதில் சொல்வாள், எனக்கு தெரியவில்லை அப்பா, உங்களை பார்க்கின்ற பொழுது கணவரை மறந்து விடுகிறேன், கணவரை பார்க்கின்ற பொழுது உங்களை நினைத்து விடுகிறேன். அழகான வார்த்தைகள். அன்புக்கு இதை தவிர வேறு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு பெண்மகள் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய அன்பும் உயர் மதிப்பும் இந்த வார்த்தையை தவிர விவிலியத்தில் கூட இவ்வளவு அழகாக சொல்லப்படவில்லை என்று எண்ணுகிறேன். ஒருவேளை வழிகாட்டியவரை, வாழ வைத்தவரை, அன்பு செய்தவரை எப்படி சொல்ல வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு இந்த பெண்மகளினுடைய அழகான வார்த்தைகள் காலம் முழுவதும் நினைவில் நிற்கும். அப்படி என்றால் அதில் சொன்ன செய்தி எதுதான்? அன்பு செய்கிறவர்களை எங்கு பார்த்தாலும் அதுதான் எண்ணமாக இருக்கும். அப்படி இருந்தால்தான் அது உண்மையான அன்பு. எனவே அன்பிற்கே அர்ப்பணிப்போம் என்பது அன்பில் எதையும் பார்ப்பது, அன்பில் எதையும் சொல்வது. அன்பு இல்லை என்றால் எதையும் செய்யாமல் இருப்பது நலமானது. எப்பொழுது அன்பு இல்லையோ அப்பொழுது பேச வேண்டாம். எப்பொழுது அன்பு இல்லையோ
அப்பொழுது கொடுக்க வேண்டாம். எப்பொழுது அன்பு இல்லையோ அப்பொழுது படிக்க வேண்டாம். எப்பொழுது அன்பு இல்லையோ அப்பொழுது வீடு கட்ட வேண்டாம். எனவே எல்லாவற்றையும் அன்பு பார்வைக்குள் இழுத்து வந்த பின்பு நாம் எதை செய்தாலும் அது ஆசீர்வாதமாக அருள் நிறைந்ததாக இருக்கும் என்பதை இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பை சொல்கின்றார். அப்படி அன்பு என்பது என்ன? ஒரே வார்த்தையில் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், அன்பு என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான மனநிலை. ஆக்கப்பூர்வமான மனநிலை உள்ளவர்கள் அன்புள்ளவர்கள் என்று சொல்லலாம். தயக்கமில்லை, சோர்வு இல்லை, சலிப்பு இல்லை, சோம்பல் இல்லை. இவையெல்லாம் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான துடிதுடிப்போடு உற்சாகத்தோடு எதையும் துணிந்து செய்யக்கூடிய மனப்பாங்கு கொண்ட மனிதர்கள் அன்பில் நிறைந்தவர்கள், அன்பிற்காக அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்லலாம். ஆண்டவர் இயேசு அதை செய்தார் என்று நாம் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம், அவர் வழி நடப்பதற்கு ஆசைப்படுகின்றோம். எனவே ஆக்கப்பூர்வமான மனநிலைக்கு எதிரானவை எல்லாம் இழிவு என்று சொல்லக்கூடிய அந்த தவறான செயலாக இருக்க முடியும். எனவே எப்பொழுதும் நாம் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும். தமிழ் சமூகமோ இல்லை என்றால் உலக சமூகமோ இப்படி ஆக்கப்பூர்வமான மனநிலையை கொண்டு வாழ்வதால் தான் பெருந்திரளான மக்கள் உயிர் வாழ்கிறார்கள், அக்கறையோடு வாழ்கிறார்கள், வாழ்வதற்கான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு குழுமத்தில் எந்த ஒரு குழுவில் ஆக்கப்பூர்வமான மனிதர்கள் இல்லையோ அந்த சமூகம் செத்து போய் விடுகிறது, மடிந்து விடுகிறது, மறைந்து விடுகிறது. ஆனால் ஒரு சமூகம் துடிப்பாகவும் உயிரோடும் நீண்ட ஆயுளோடும் இருக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்திற்கு ஆக்கப்பூர்வமான மனநிலை உள்ளவர்கள் வேண்டும். குடும்பங்களிலும் பங்கு சமூகத்திலும் நாம் உழைக்கக்கூடிய இடத்திலும் ஒரே ஒரு மனிதர் ஆக்கப்பூர்வமான மனநிலையோடு தென்படுகிறார் என்றால் அவரை நாம் விரும்புவோம், அன்பு செய்வோம், அவர் வழி நடப்பதற்கு ஆசைப்படுவோம். எல்லாரும் சொல்வதை விடவும் அவர் சொல்வதற்கு மதிப்பு இருக்கிறது என்று நாம் நம்புவோம். எனவே அன்பு என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான மனநிலை. உண்மையிலே என்னுடைய பங்கிலே மூத்தோர் பெருவிழா எடுத்தோம். மூத்தோரை நினைக்கின்ற பொழுதும் உங்களுடைய விழா அழைப்புதலை பார்க்கின்ற பொழுதும் 85வது ஆண்டு விழா என்று போடப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், இங்கிருந்து நான் வெளியில் சென்று 10 ஆண்டுகள் ஆகிவிட்டு 75வது ஆண்டை பவள விழாவாக இங்கு கொண்டாடினோம். அப்பொழுது 75 வயது நிரம்பிய மூத்தோருக்கு இதே மேடையின் முற்றத்தில் வைத்து பேரவை நிர்வாகிகள் முன்னிலையிலே நற்பரிசு வழங்கி அவர்களை வாழ்த்தினோம். அவர்கள் எல்லோரும் இப்பொழுது உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். இருக்கிறார்களா? இருக்க வேண்டும். பாட்டியம்மா ஒருவர் கைதூக்குவதே எனக்கு மகிழ்ச்சி. ஒருவேளை 85 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நிறைவோடு இருக்கிறார்கள், இன்னும் நிறைவாக வாழ வேண்டும். பங்கிற்காக இப்படி நம்முடைய மக்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும், நம்முடைய பங்கிற்கு ஆயுட்காலம் எவ்வளவு என்பதை வடிவமைப்பதற்காக பேரவை நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து அதை திருக்கோவிலிலே அறிவித்தேன். அப்பொழுது பேரவை நிர்வாகிகளும் சுமாராக சொல்லி குத்துமதிப்பாக சொல்லி ஒரு 80 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்வோம், அதற்கு மேல் மனிதர்கள் வாழ்ந்தால் வாழட்டும், இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் என்றுதான் முடிவு எடுத்து அதை கோவிலில் அறிவித்தேன். அப்பொழுது ஒரு மாணவன் எழும்பி சொன்னான், அவ்வளவு காலம் போதாது, 90 ஆண்டுகள் வைத்துக் கொள்வோம் என்று 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் எழும்பி சொன்னார். அப்பொழுது அதையே பங்கினுடைய திட்டமாக நம்முடைய பங்கு மக்கள் என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு இடுக்கண் வந்தாலும் சரி, எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, என்ன பெரிய நோய் வந்தாலும் சரி, 90 ஆண்டுகள் மூச்சை பிடித்துக் கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்று அந்த சமூக மன்றம் தீர்மானித்திருக்கிறது. அது எனக்கு மகிழ்ச்சி. மூத்தவர்கள் நீடு வாழ வேண்டும் என்று நினைப்பது அன்பிற்கான ஒரு பண்பு. பொதுவாக மூத்தவர்கள் சீக்கிரம் போய்விட்டால் நல்லது என்று ஆங்காங்கே வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் இந்த கட்டை கடந்து செல்லுமோ அவ்வளவு தூரம் நமக்கு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் மகிழ்ச்சி. அப்பா, தாங்க முடியவில்லை என்று சலித்துக் கொள்ளக்கூடிய சமூகம் இது. ஏன் அப்படி சொன்னோம்? அயல் நாடுகளிலே 80 வயதுகளுக்கு பிறகுதான் இந்த மக்கள் உலகத்தை எல்லாம் எட்டி பார்க்கிறார்கள், பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்கிறார்கள், தங்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம்
நம்முடைய குடும்பத்திற்கல்ல, உலக சமூகத்திற்கெல்லாம் வழங்க வேண்டும் என்று நெடும்பயணம் மேற்கொள்கிறார்கள். உலகம் கண்டுபிடித்த அற்புதமான ஒரு விமான பயணத்தை அவர்கள் எளிதாக மேற்கொள்கிறார்கள். ரீத் நகர் பங்கிலே விமான பயணம் செல்லாமல் கல்லறை தோட்டத்திற்கு செல்வது மிகவும் தவறானது. எனவே அது அன்பிற்கான பணி. மூத்தவர்கள் ஒரு முறையேனும் இந்த ஆகாயத்தில் நின்று இந்த சிறிய உலகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டாமா? அப்படி ஒரு ஆசை வேண்டாமா? எப்பொழுதும் கொடைக்கானலும் ஊட்டியும் வேளாங்கண்ணியும் கீரிப்பாறையும் திருப்பரப்பும் என்று ஓடி போய்விட்டு ஓடி வந்துவிடக்கூடிய இடங்களுக்கு தான் செல்கிறோம். ஆனால் அப்படி ஒரு ஆசையை வளர்த்து மூத்தவர்களுடைய ஆயுள் காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க செய்வது நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். எதற்காக இதை சொல்கிறேன்? எங்களுடைய குழுவுக்கும் அப்படித்தான், மூத்தோர் மன்றத்திற்கும் அணையா விளக்கு என்றுதான் பெயர் சூட்டியிருக்கிறோம். ஹரிக்கேன் லேம்ப் என்று முன்பெல்லாம் சொல்வார்கள். இந்த பங்கு சமூகம் மாட்டு வண்டியை செய்த ஒரு வரலாற்று சமூகம். அங்கு எல்லோரும் பார்த்திருப்போம். அந்த வாகனத்திலே ஒரு ஹரிக்கேன் லேம்ப், அணையா விளக்கு. ஹரிக்கேன் என்றால் புயலோ இடியோ எது நடந்தாலும் அணையக்கூடிய கூடாத அந்த விளக்கைத்தான் ஹரிக்கேன் லேம்ப் என்று சொல்வார்கள். எனவே மூத்தவர்கள், மருமகள் சொன்னால் மகன் கைவிட்டு விட்டான், காசு தரவில்லை, நோய் வந்து விட்டது, கிறிஸ்து அரசர் விட்டு விட்டார் என்றெல்லாம் புலம்பாமல், பதிலாக எத்தகைய அவமானம் வந்தாலும், எத்தகைய மானக்கேடு இருந்தாலும், எத்தகைய துன்பம் இருந்தாலும் அணையா விளக்காக 90 ஆண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும். அப்படி ஒருவேளை யாரேனும் இடையிலே போய்விட்டால் அது பங்கு தந்தையின் தலைமையில் விழுவிடும், பங்கு தந்தை சரியில்லையோ என்று சொல்லிவிடுவார்கள் என்று அங்கு ஒரு பொது மன்றத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். அந்த மாணவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த ஒரே ஒரு சொல், ஒரு சிறிய சொல், ஒரு சமூகத்தை மாற்றி சிந்திப்பதற்கு வழிகாட்டி இருக்கிறது. எனவே பெரிய பெரிய செய்திகளை, பெரிய பெரிய காரியங்களை செய்து நம்மை மேன்மைப்படுத்துகிறோம் என்று சொல்வதை விட சிறிதே அழகு, சிறிதே ஆற்றல், சிறிதே மகிழ்ச்சி என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை அன்பினுடைய முதிர்ச்சியில் தான் வரும். அன்பில் முதிர்ச்சி அடையாதவர்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். மிகப்பெரிய பெரிய காரியங்களை செய்வதன் மூலம்தான் இந்த சமூகத்திலே நமக்கு மதிப்பு இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் எளிய எளிய காரியங்களிலே மனிதர்கள் நம்பிக்கையோடு நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை பெரிய நிலைக்கு உயர்த்துவேன் என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கும். எனவே சிறிதே அழகு என்ற தத்துவம் நம் மக்கள் எல்லோருடைய இதயத்திலும் ஆழமாக பதிந்து கிடக்க வேண்டும். அதுதான் மேன்மை. குறைந்த செல்வம், குறைவான எதிலும் அளவோ ஆற்றலோ குறைவு என்பதை ஒரு குறையாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவேதான் ஒரு எளிய குடிலில் பிறந்தார், ஒரு மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார், மிகவும் துன்பப்படக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்தார். அவர்கள் மூலமாக ஒரு மாபெரும் எழுச்சியை இந்த சமூகத்திற்கு விட்டு சென்றார். அது அணையாத விளக்கு. அவரை புயலாலும் இடியாலும் மின்னலாலும் ஒன்று செய்ய முடியவில்லை, மரணத்தாலும் அழிக்க முடியவில்லை. எனவே அன்பின் முதிர்ச்சி அடைந்தவர்களை, சிறிய சிறிய காரியங்களை நேர்மையோடும் உண்மையோடும் அர்ப்பணத்தோடும் செய்பவர்களை எந்த துன்பமும் அசைக்காது என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு நிரூபித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்பில் முதிர்ச்சி அடைவதிலும் அன்பில் இருக்கின்ற பொழுது தவறு செய்யாமலோ தீயது செய்யாமலோ இருப்பதற்கு இன்னும் அடிப்படையான ஒரு காரணம், நாம் எல்லோரும் கொடையாளிகளாக மாற வேண்டும். கஞ்சர்கள் என்று ஒரு வார்த்தை உண்டு. அது பொதுவாக நம் எல்லோருக்கும் பல வேளைகளில் பொருந்தும். எல்லாம் இருந்தும் மனது இல்லாமல் கொடுக்காமல் கூட்டி சேர்க்கக்கூடிய பண்பு நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கும். இன்று போனால் இது போனால் வாழ்க்கை தொலைந்து விடும் என்ற ஐயப்பாடும் சந்தேகமும் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் நிரம்பி கிடக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்வது இதுதான், எப்பொழுதுமே நாம் கொடையாளிகளாக திகழ வேண்டும். எவ்வளவு தூரம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் கொடுப்பது இந்த உலகத்திற்கான பணியை ஆற்றுகிறீர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கயமை என்ற வார்த்தையைத்தான் இழிவு என்று சொல்கிறார்கள். அதனுடைய முதல் பண்பே கஞ்சத்தனம்தான். எதையும் வழங்காமல் எல்லாவற்றையும் சேர்ப்பது, எதையும் விட்டு கொடுக்காமல் கடைசி வரை ஒன்றையும் விட்டு பிரியாமல் நடக்கக்கூடிய அந்த மனோபாவமும் அந்த செயலும் தான் அன்புக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, குழந்தை பருவம் முதல் கொடையாளிகளாக, வள்ளல்களாக, வாரி வழங்கும் மேதைகளாக
எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு எதுவும் இல்லாமல் என்றாலும் நான் தப்பித்துக் கொள்வேன், பிழைத்துக் கொள்வேன், வாழ்வாங்கு வாழ்வேன் என்று நினைக்கக்கூடிய அசராத மனநிலையை கடவுள் நமக்கு தருவார், தந்து கொண்டிருக்கிறார். அதுதான் கொடையாளிகளுக்கான மனநிலை. அதை கொண்டிருக்கின்ற பொழுது எந்த சூழலிலும் தவறான காரியங்களை செய்ய மாட்டோம். கொடையாளிகள் அல்லாதவர்கள் மட்டும்தான் குற்றங்களை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது உலக வரலாறு, உலக நடைமுறை. நம்முடைய தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கலாம், இந்திய சமூகத்தினுடைய தலைவராக இருக்கலாம், எல்லாரையும் ஒரு நிமிடம் கணித்து பாருங்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ப்பவர்கள். தங்களுக்காக, தனக்காக எதையும் வழங்குவதற்கு அவர்கள் ஆசைப்படுவதில்லை. அடுத்தவர்களுடைய பைகளில் இருக்கக்கூடிய காசுகளை அள்ளி சுரண்டி அடுத்தவர்களுக்கு வழங்குகிறார்களே ஒழிய தனக்கு இருப்பவற்றை வழங்கி மேன்மையடைய யாரும் முயற்சி எடுப்பதில்லை. எனவேதான் கொடையாளிகளாக இருப்பவர்கள் எந்த தீங்கும் செய்வதில்லை. அவர்கள் இந்த சமூகத்திற்கு பெருமை சேர்க்கிறார்கள். எனவே இரண்டாவதாக நாம் எல்லோரும் தலைவர்களாக வாழ்வதற்கும் ஆசைப்பட வேண்டும். பொதுவாக இன்றைய சமூகம் கண்காணிப்பாளர்களாக, பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். அன்பிய தலைவர்கள், பேரவை தலைவர்கள், பள்ளிக்கூடங்களிலே, வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே, கல்லூரிகளிலே பொறுப்பாளர்களாக இருக்க ஆசைப்படுகிறார்கள். அது கையெழுத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோகம், அதிகார மோகம். என்னால் தான் இது நடக்கிறது, என்னை தவிர எதுவும் நடக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு எருமாப்பு. எனவேதான் கண்காணிப்பு மனநிலையில் இருந்து விடுபட்டு தலைமை மனநிலைக்கு நாம் எல்லோரும் வர வேண்டும். அதை குழந்தைகளுக்கு நீங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? நாளைக்கு நீ ஒரு வேலை பார்க்க வேண்டும், அதன் மூலமாக கண்காணிப்பு தான் வேலைக்கான ஆதாரம் என்று எங்கும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். 10வது அன்பியத்திற்கோ 30வது அன்பியத்திற்கோ ஒரு கண்காணிப்பாளராக யாரையேனும் பங்கு தந்தை நியமித்தால் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், என்னிடம் வந்து தானே போவார்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். எனவே இது எங்கும் நடக்கிறது, எங்கும் வியாபித்திருக்கிறது. எனவே கண்காணிப்போ பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய மனநிலையிலிருந்து தலைவர்களாக மாறக்கூடிய மனநிலை வேண்டும். நெல்சன் மண்டேலா 25 ஆண்டுகள் சிறைவாசம் புரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய தேசத்தினுடைய தலைவராக வாழ்ந்தார். சிறைச்சாலையில் வாழ்வதற்கு அவர் ஆசைப்பட்டாரா? இல்லை. இந்த சமூகம் நெட்டி தள்ளியது. உன்னுடைய தலைமைக்கான தியாகமும் தியாகத்திற்கான எண்ணமும் சிறைச்சாலையில் வாழ்ந்துவார். அப்பொழுது இந்த சமூகம் உனக்கான எல்லா மேன்மையையும் வழங்கும். ஒரே ஒரு தலைவனுடைய மேன்மை ஆப்பிரிக்க தேசத்தை முழுவதுமே மேன்மையாக்கியது. எனவே சிறையில் வாழ்கிறோம் என்று அவர் சங்கடப்படவில்லை, சலித்துக் கொள்ளவில்லை, ஓய்வடையவில்லை. பெரியார் அழகாக சொல்வார், சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம். எனவே எந்த ஒரு மனிதரும் எந்த வயதிலும் சலிப்போ ஓய்வோ இல்லாமல் உற்சாகத்தோடும் ஆக்கப்பூர்வமான மனநிலையோடும் வாழ வேண்டும். நெல்சன் மண்டேலா அதை வாழ்ந்து காட்டினார். அவருக்கான இருந்த மனநிலை ஆக்கப்பூர்வமான மனநிலை. என்னுடைய மக்கள் அடிமைப்படக்கூடாது. ஒரு தலைவன் ஒரு துன்பமான சூழலிலும் இடுக்கணான நிலையிலும் தன்னையும் தன்னுடைய மக்களையும் காப்பாற்ற வேண்டும். அதுதான் நல்ல தலைமைக்கு அழகு. மக்கள் எல்லாம் அடிந்து கொண்டும் துன்பத்திலும் குடியிலும் தள்ளாடுகின்ற பொழுது ஒரு தலைவர் சொகுசுக்கும் உல்லாசத்திற்கும் ஆடம்பர வாழ்வுக்கும் ஆசைப்படுகிறார் என்றால் அவர் கண்காணிப்பாளராக இருக்கிறார், அவர் கொடையாளியாக இல்லை, அவர் வேஷம் போடுகிறார், தீமை இந்த சமூகத்தில் ஆழட்டும் என்று நினைக்கிறார், தனக்கு மட்டும் வாழ்க்கை போதும் என்று எண்ணுகிறார் என்பதுதான் அதற்கான புரிதல். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்து அரசரை பாதுகாவலராக தலைவராக கொண்டிருக்கக்கூடிய நாம் கண்காணிப்பாளராக பொறுப்பாளர்களாக இருப்பது அல்ல, தலைவராக இருக்க வேண்டும். தலைவராக இருக்க ஆசைப்பட நம்மிடம் இருக்கக்கூடிய சுயநலம் காணாமல் போகும். நம்மிடம் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் அத்தனையும் விட்டொழிந்து போகும். அதற்கான ஆக்கப்பூர்வமான மனநிலையை ஆண்டவரிடம் மன்றாடி பெறுவோம். அதற்கு நிறைவான ஒரு செயல், மத வழிபாடுகளில் அதிக ஆர்வம் காட்டுகிறவர்களும் சுயநலமாக தீய செயல்களுக்கு சென்று விடுவார்கள். இந்திய சமூகத்திலே மத வழிபாடுகளில் அதிகம் ஆர்வம் காட்டுகிறவர்கள்தான் அன்புக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சாட்சி. இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே மத வழிபாடுகள் பொதுவாக தேவையில்லை. மத வழிபாடுகள் நம்முடைய சமூகத்தை சீரழித்திருக்கின்றன. எனவே இறைவனை நம்புவதும் இறைவார்த்தையை தியானிப்பதும் உயர்வாக இருக்குமே ஒழிய வழிபாட்டுக்காக மத வழிபாடை அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகத்தை சீரழித்து விடும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பை கொண்டாடுவது என்பது அந்த பெண்மகள் சொன்னதுதான். தந்தாய்
உம்மை பார்க்கின்ற பொழுது என் கணவரை மறந்து விடுகிறேன். என் கணவரை பார்க்கின்ற பொழுது தந்தையாகிய உம்மை நினைத்து விடுகின்றேன். எனவே யாரை அன்பு செய்கிறோமோ அவரை எல்லாவற்றிலும் பார்த்து எல்லா நன்மைகளையும் செய்து வாழ்வாங்கு வாழ்ந்து நீடு வாழ்ந்து பெருமைக்கும் புகழுக்கும் குண்டா அதிகமான கொண்ட மக்களாக வாழ்ந்து வரலாற்றை புதுப்பிப்போம். அதற்காக ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. திருச்சபையை வழிநடத்தும் அனைத்து பணியாளர்களும் தம் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களிடையே காணப்படும் குற்றம் குறைகளை, குறிப்பாக இடிமாப்பு மனநிலைகள், இழிவான செயல்களை அன்போடு சுட்டிக்காட்டி அவர்களுக்கு புரிய வைத்து அக்குற்றங்களில் இருந்து அவர்கள் விடுபட்டு நல்வாழ்வு வாழ தகுந்த வழிகாட்டுதல்களை அளித்திட தேவையான ஞானத்தை அவர்களுக்கு அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பின் இறைவா, நாட்டையாளும் அனைத்து ஆட்சித் தலைவர்களுக்காகவும் வேண்டுகின்றோம். அவர்கள் அநீதிகளுக்கு துணை போகாமல் மனித வாழ்வை சிதைக்கும் போர் வன்முறைகள் நாட்டில் தலை தூக்காமல் நாட்டை காத்து நீதி நேர்மையோடு மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பின் இறைவா, நாங்கள் இறை அன்பு பிறரன்பு பணிகளில் எங்களை அர்ப்பணித்து வாழ்ந்திடவும், எம் அன்பு பணிகளால் ஏழை எளியவருக்கு வாழ்வு கொடுக்கவும், அன்பான வார்த்தைகளால் பிறருக்கு ஆறுதல் அளித்திடவும், அன்பால் உலகையே ஆளவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. உழைப்போரை அதிகமாக நேசிக்கும் அன்பு இறைவா, எம் குடும்ப விழா சிறப்புறாமைய ஓடோடி உழைத்து நன்கொடை அளித்த நல்ல உள்ளங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் உழைப்பின் ஊதியமாக இறையாட்சியை நிறைவாக பெற்று வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்வில் அயலாருக்கு அன்பை காட்டவும், தேவையில் இருப்போருக்கு துணை நிற்கவும், வாழ்க்கை பாதையை இழந்தவர்களுக்கு வழிகாட்டவும், நாங்கள் மற்றவர்களுக்கு ஒளியாக வழியாக வாழ்வை இழந்தவர்களுக்கு வாழ்வாக மாற எங்களை அர்ப்பணிக்கும் தியாக உள்ளத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
கரங்கேந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரங்கேந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பிறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த அனைத்து விண்ணப்பங்களையும் கனிவோடு கேட்டளவும் அன்பு வாழ்வில் நாங்கள் நம்பிக்கை கொண்டு அன்பில் நிலைத்து நிற்கவும் ஒருவர் ஒருவரால் வாழ்வு பெறவும் உண்மையான விசுவாச வாழ்வை உறுதிப்படுத்தி உமக்குந்த மக்களாக நல்வாழ்வு பெற திருவிழம் கொள்வீராக. இதற்காக உழைக்கும் அனைவரையும் ஆசிரியத்திரளும் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. காணிக்கைப்பவனே. பாடல் எண் 377. பாடல் எண் 377. பக்கம் எண் 177. அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பார் ஆண்டவனே. உம்பலியோடு சேர்ப்பார் தூயவனே. அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பார் ஆண்டவனே. உம்பலியோடு சேர்ப்பார் தூயவனே. பொன்னான வாழ்வை உடவிட்டு வைத்தோ பூவாக மனம் வீச வைத்தோ. பொன்னான வாழ்வை உடவிட்டு வைத்தோ பூவாக மனம் வீச வைத்தோ. புதிரான வாழ்வே எதிரானதாவே. புதிரான வாழ்வே எதிரானதாவே. புதிராக செய்வாய் ஆண்டவனே. உன்னருளோடு அழைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே. உம்பலியோடு சேர்ப்பார் தூயவனே.
திரியாக கருவி மெழுகாக உருகி பலியாக வைத்தோ ஆண்டவனே புது ஒளியாக மாற்றும் தூயவனே அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே ஆண்டவரே, அனைத்து நிறைவாமை போற்றுகின்றோம். ஏனும் அருள் பெருக்கில் நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் உழைப்பும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்ம உணவாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்து நிறைவாமை போற்றுகின்றோம். ஏனும் அருள் பெருக்கில் நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆன்ம பானமாக மாறும். அன்பு குழந்தைகளை, சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல் இறைவனுக்கு உகந்த நன்றி பலி ஆகுமாறு மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேந்தி திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புக்கும் ஒற்றுமைக்கும் ஒற்றுமுறையுடமான இறைவா, உம்மோடு ஒருவர் ஒப்புரவாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியை கனிவோடு ஏற்றருளும். ஒற்றுமை, அன்பு ஆகிய கொடைகளை மக்களினத்த அனைவருக்கும் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே மகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் மன்னராகவும்
அக்களிப்பின் கைலத்தால் திருநிலைப்படுத்தினீ. இவ்வாறு சிலுவை பீடத்தில் சமாதானத்திற்கான மாசற்ற பலிப்பொருளாக அவர் தம்மையே ஒப்புக் கொடுத்து மனிதர்களுக்கு மீட்பளிக்கும் அருட்சாதனங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தம் ஆட்சிக்கு உட்படுத்தி அனைவருக்கும் முடிவற்ற ஓர் அரசை மகத்துவமிக்க உம்மிடம் கையளித்தார். அது உண்மையின் அரசு, வாழ்வு தரும் அரசு, புனிதமும் அருளும் கொண்ட அரசு, நீதியும் அன்பும் அமைதியும் விளங்கிடும் அரசாகும். ஆகவே புனித தூதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவானின் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்பில்லாமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றல் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். ஆகவே இறைவாம், நாங்களும் திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவதாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தாம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தாம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே, வருமளவும் உமது மரணத்தை
அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவாம் உம்முடைய திருமண மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் மீண்டும் வருவார் என்பதற்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியதிலும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருச்சபையின் காணிக்கை கண்ணோக்கி அல்ல உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கண்ணிய திருவிழமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியா, அவருடைய கணவர் புனித யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர், மறைச்சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிறைவாழ்வுக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவு ஆக்கமே பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ரெமிஜியோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் மூக்கு வந்த புறாய்களை விட்டு சென்ற அனைவரையும் முது வானக அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு முது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு நமக்கு போதித்தவால் அன்பு வாழ்வில் நிலைக்கவும் தொடக்க திருச்சபையைப் போல நம்மை நாம் அர்ப்பணிக்கவும் மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், துயர்கள், மனக்கவலைகள், வேதனைகள், பகை உணர்வுகள், பழிவாங்கும் எண்ணங்களால் எங்கள் அன்பு வாழ்வு சிதைகிறது. எங்கள் இருமாப்பாலும் பிறருடைய வாழ்வை நாங்கள் சிதைப்பதால் ஏற்படும் உறவு சிக்கல்களாலும் நாங்கள் வருந்துகின்றோம், பிறரையும் வருத்தமுறச் செய்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய மேலான வழிநடத்தாலும் எங்கள் நல்வாழ்வின் முயற்சிகளாலும் நாங்கள் இத்தகைய தீமைகளில் விடுதலை பெற்று தொடக்க திருச்சபையின் மக்கள் எவ்வாறு உமது அன்பையும் இரக்கத்தையும் வாழ்ந்து காட்டி கிறிஸ்தவர்கள் என பெயர் பெற்றார்களோ, அதுபோல நாங்களும் பிறருடைய வாழ்வின் தேவைகளை உணர்ந்து கொள்ளவும், எங்கள் தலைமை பண்பை நாங்கள் இருமாப்பில்லாமல் இழிவான உணர்வுகளுக்கு வெளிப்படுத்தாமல் மகிழ்விலும் நிறைவிலும் நாங்கள் பிறரை உறுதிப்படுத்தவும், பிறருடைய வாழ்வின் தேவைகளை நிறைவடை செய்யவும் எங்களுக்கு வேண்டிய மனப்பக்குவத்தை நிறைவாக தந்திருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பு வாழ்வை சொந்தமாக்க இந்த 10 நாட்களும் சிந்தித்து வருகின்றோம். எனவே அன்பில் நிலைத்து வாழ ஒருவரை சமாதானம் கூறி வாழ்த்துவோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் திருமகன். அன்பினால் இந்த உலகிற்கு புது பாடம் கற்றுத் தந்தவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டு அன்பினால் வாழ்வை வடிவமைக்கும் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீரிடம் எழுந்தருள நானோ தகுதியில்லாதவனே. ஆனால் நீரொரு வார்த்தை சொன்னார், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறைவாழ் வழங்குவதாக.
பாடல் எண் 630. பாடல் எண் 630. பக்கம் எண் 295. கருணையின் உருவே இறைவா, கரையிலாருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா, பகைமையும் வெறுப்பும் அழிந்திடணும், பகிர்வதில் மனங்கள் மகிழ்ந்திடணும். இதயங்களில் இரக்கம் வேண்டும், இன்னல்களில் உதவ வேண்டும். இந்த உலகில் உந்தன் ஆட்சி உருவானார் பேரின்பம். கருணையின் உருவே இறைவா, கரையிலாருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா, வறுமையும் பிணிகளும் ஒழிந்திடணும், வளமையும் வாழும் பெருகிடணும். போர்களில்லா பூமி வேண்டும், புவியினிலே அமைதி வேண்டும். இந்த உலகில் உந்தன் ஆட்சி உருவானார் பேரின்பம். இந்த உலகில் உந்தன் ஆட்சி உருவானார் பேரின்பம். கருணையின் உருவே இறைவா, கரையிலாருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே
உண்மையின் உருவே இறைவா. பாடல் எண் 760, பாடல் எண் 760, பக்கம் எண் 360. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாடும் அவரின் நல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். தந்தை அன்பினை தந்தார், அளவில்லாத ஆற்றல் தந்தார். அன்னை தந்தை அன்பினை தந்தார், அளவில்லாத ஆற்றல் தந்தார். இனிய உறவுகள் இடமதில் தந்தார். இனிய உறவுகள் இடமதில் தந்தார். இதயத்தில் அமைதி தந்தார். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தரசர் திருவிழாவின் 6ஆம் நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய வழிபாட்டினை சிறப்பித்தவர்கள் இந்திய கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கத்தினர், பெண்கள் இயக்கத்தினர், கைகள் மாதர் சங்கத்தினர், 13 முதல் 19 வரையுள்ள அன்பிய மக்கள், சியோன் மலை மண்டல மக்கள், உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திற்கும் நன்றி கூறுகின்றேன். திருப்பலிக்கு முன்னதாகவே அருமையான ஒரு மழை பெய்தது, தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. எனினும் உறவு கொண்டாட்டத்திற்கு, அன்பு கொண்டாட்டத்திற்கு ஓய்வு கொடுக்கக்கூடாது, விடுப்பு எடுக்கக்கூடாது என்ற மனநிலையோடு எல்லோரும் கூடி வந்து இந்த அன்பு கொண்டாட்டத்தில், உறவு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள்.
உங்கள் அனைவரையும் அன்போடு பாராட்டுகிறேன். நாளைய தினம் மழை திருப்பலி துவங்குவதற்கு முன் இருக்குமா, நாளை மறுநாள் அசரத்திற்கு முன் மழை பெய்யுமா? ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். தெற்கிலிருந்து மேகமூட்டம் சூழ்கிறது என்றால், வடக்கிலிருந்து காற்று வீசுகிறது என்றால், அந்த காலத்தின் அருங்குறிகளை கண்டுபிடித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று. எனவே 6 மணிக்கு மழை பெய்யும் என்றால் நமக்கு தெரியும், நமக்கு அடுத்தவர்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அல்லது 6:30 மணிக்கு மழை பெய்யும் என்றால் அதையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஞானம் நமக்கு உண்டு. எனவே அப்படி பெய்கிறது என்றால் அதற்கு முன்னதாகவே வந்து நாம் இந்த ஒரு உறவு விழாவை, உறவு கொண்டாட்டத்தை நாம் விட்டுவிட முடியாது. எனவே அதற்கு தயாரிப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் மற்றும் இதர அமைப்புகள் தயார் நிலையில் இருக்க உங்களை வேண்டுகிறேன். இன்றைய வழிபாட்டில் பங்கேற்று நமக்காக ஜெபித்தவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு பணியாளர்கள். தங்களுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் பணியாலும் உங்களை மயக்கியவர்கள். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டிருந்த பாடலை பாட கேட்டோம். அதுபோன்று இவர்களும் சிறந்த பணியால், தங்களுடைய அன்பு வாழ்வால் கிறிஸ்து நகர் மக்களை சிறந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்கள். நாம் எப்பொழுதும் நினைத்து பார்க்கக்கூடியவரும் வாழ்த்துதற்குரியவருமான நம்முடைய பாசத்திற்குரிய முதல் பங்கு தந்தை அருட்பணியாளர் ஜோக்கிம் அவர்கள் நம்மோடு இருப்பது இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியை உண்மையிலே நமக்கு வழங்குகிறது. பல பங்குகளுக்கு இவ்விதமான பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் நமது பங்கை பொறுத்த மட்டில் முதல் பங்கு தந்தை இன்னும் உற்சாகமாக இளமை பொலிவோடு இருந்து நம்மோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தின் மேற்கூரையை எட்டி பார்க்கிற பொழுது அவருடைய எண்ணம் நமது மனதில் பதியும். இதற்கான வடிவத்தை அன்றைய காலகட்டத்தில் வழங்கியவர்கள் அவர்கள்தான். நமது பங்கு சமூகத்தில் இருக்கின்ற தெருக்களுக்குள் இறங்கி மறைக்கல்விக்கு குழந்தைகளை அழைத்து வந்ததும் இந்த தந்தைதான் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பெருமைப்படுகிறோம். அவர் அன்று இந்த பங்கு சமூகத்திற்காக தீட்டிய திட்டம் நிறைவான ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது. எனவே தந்தை ஜோக்கிம் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட்பணியாளர் செர்வாசியூஸ் மிக குறைந்த ஆண்டுகள் இந்த பங்கு தளத்தில் பணியாற்றியிருக்கின்றார். எனினும் நிறைவான திட்டங்களை தீட்டியவர். ஒருவேளை அவர் இங்கு பங்கு பணியாளராக இருந்த நாட்களில் இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கத்தை சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார். அதிலிருந்து வளர்ந்தவர்கள், வாழ்வு பெற்றவர்கள் இன்று இந்த பங்கு தளத்தில் அவருடைய பெயரை உச்சரிக்காமல் இல்லை. அது மட்டுமல்ல, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கல்விக்கூடத்தின் முதல் கட்டிடத்தை, அதாவது காங்கிரீட் கட்டிடத்தை வடிவமைப்பதற்கு ப்ராஜெக்ட் எழுதி அதை வாழ்வாக்கி கொடுத்த பெருமை தந்தை செர்வாசிஸ் அவர்களை சாருகின்றது. எனவே இந்த நாளில் அவர்கள் இங்கு மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களை அன்போடு பாராட்டுகிறோம். உங்கள் அனைவருடைய சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பலிக்கு தலைமை ஏற்று நமக்காக ஜெபித்தவர்கள் அருட்பணியாளர் டொமினிக் கடாச்சதாஸ் அவர்கள். கிறிஸ்து நகர் பங்கில்
அவர் 6 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கின்றார். நீண்டகால பணி, நீடித்த வளர்ச்சிக்கும் நீடித்த அமைதிக்கும் நீடித்த ஒற்றுமைக்கும் அயராது உழைத்திருக்கின்றார். ஒருவேளை அவர் இந்த பங்கில் பணியாற்றிய காலங்களில் அவருக்கென தனிப்பட்ட நிம்மதி இருந்திருக்காது. அழுகையும் அங்கலாய்ப்பும் அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் இன்று இந்த பங்கு சமூகம் ஆனந்த வெள்ளத்தில் இருப்பதற்கு அவர் ஒரு கருவியாக செயல்பட்டிருக்கிறார் என்பது உண்மை. அத்தகைய சிரமமான சூழலிலும் இன்று நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த ஆலயத்தின் தளம், பீடம் இவற்றையெல்லாம் அவர் அருமையான விதத்தில் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். அத்தகைய சிறப்பான பணியை ஆற்றி இன்று நமது மத்தியில் வந்து திருப்பலி நிறைவேற்றியது மகிழ்ச்சி. தந்தை அவர்கள் இப்பொழுது குளித்துறை மறை மாவட்டம் முளகுமூடு பங்கின் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வழிபாட்டில் மறையுரை ஆற்றியவர்கள் நமது 10 நாள் விழாவின் பொது சிந்தனையை அடிப்படையாக வைத்து மறையுரையாற்றினார்கள். அன்பின் முதிர்ச்சி என்பது நேர்மையான உணர்வோடு சிறியவற்றிலிருந்து ஆரம்பிக்கின்ற ஒன்று. சிறியதே அழகு என்பதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, அன்பின் முதிர்ச்சி கொடையாளிகளாக நம்மை மாற்ற வேண்டும். அன்பின் முதிர்ச்சி நம்ம எல்லாம் தலைமைத்துவ பண்பிற்கு அழைத்து செல்ல வேண்டும். சிறந்த தலைவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற அருமையான சிந்தனைகளை வழங்கி நம்மை சிந்திக்க அழைத்திருக்கின்றார். அவருடைய பணிக்காலத்தில் இந்த பங்கு மீண்டும் அருட்பணியாளர் டொமினிக் கடாத்ததாசன் பணியை தொடர்ச்சியாக கொண்டு ஒரு புது பொலிவு பெற்றிருக்கின்றது. 75ஆம் ஆண்டு பவள விழாவை கொண்டாடிய அந்த நேரத்தில் சிறந்த பல முயற்சிகள், அதிலும் சிறப்பாக புதுமையும் பொதுமையும் என்ற விருது வாக்கோடு பல நல்ல செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கின்றார். இந்த பள்ளிக்கூடத்தின் 2வது நிலை கட்டிடத்தை அவருடைய காலத்தில் தான் மக்களுடைய பங்கேற்போடு கட்டி முடித்திருக்கின்றார். நமது ஆலயத்தின் வலது பக்கம் இருக்கின்ற இந்த கூடை பந்தாட்ட தளத்தை அவர்தான் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வடிவமைத்திருக்கிறார். அதோடு மதிப்பீடுகளினுடைய அடிப்படையில், கலைகளின் அடிப்படையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு பள்ளியையும் பங்கையும் சிறந்த நிலைக்கு கொண்டு வந்தவர். இன்று மாணவனாக இருக்கிறார், பேராசிரியராக இருக்கிறார், அதே சமயம் பங்கு பணியாளராகவும் இருக்கிறார். அவருக்குரிய சிறப்பு தொனியில், சிறப்பு பார்வையில் மறைவுரையை வழங்கியிருக்கிறார். தற்போது குளித்துறை மறை மாவட்டத்தில் கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே அந்த மறை மாவட்டத்தின் பங்கிலும் அந்த மறை மாவட்டத்திற்குட்பட்ட நிறுவனத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் எப்பொழுது வந்தாலும் இந்த வளாகம் சிரிக்கிறது. எப்பொழுது வந்தாலும் இந்த வளாகத்தில் வந்து கூடுகின்ற மக்கள் மகிழ்கின்றார்கள். அதைவிட மேலாக இவரும் நானும் வகுப்பு தோழர்கள் என்று சொல்வதை விட உற்ற நண்பர்கள். ஒருவருக்கு ஒன்று என்றால் இன்னொருவர் அதில் ஈடுபாட்டோடு இணைந்து நிற்பது உண்டு. எண்ணங்களில் மட்டுமல்ல, உணர்வுகளிலும் உயிரை காப்பதிலும் நெருங்கி வாழ்கின்றவர்கள் நாங்கள். குறுமடத்திலிருந்தே இன்று வரை அத்தகைய ஒரு அன்பு உறவைத்தான் வாழ்வாக்கிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் அவர் இங்கு வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி நிறைவுற்றதும் மண்டலங்கள் வழங்குகின்ற கலை நிகழ்ச்சி உடனடியாக துவங்கும். அனைவரும் பங்கேற்று பலன் பெற வேண்டுகிறேன். தொடர்ந்து இருக்கின்ற நாட்களை இனிதான நாட்களாகவும் இன்னும் சிறப்பான நாட்களாகவும் நாம் கொண்டாடுவோம். அனைவரும் நிறைவு ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
அனைவருக்கும் வாழ்வழிக்கும் இறைவா, சாகாவரம் பெற்ற உணவை நாங்கள் உட்கொண்டுள்ளோம். கிறிஸ்து அனைத்திற்கும் அரசர் என்றும் எங்கள் ஆண்டவர் என்றும் ஏற்று பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய அன்பு பாதைகளில் நாங்கள் எளிய முயற்சிகள் வழியாக எங்கள் வாழ்வை உம் பாதையில் உருவாக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்தரசருடைய மகிழ்வான விழாவை நீங்கள் கொண்டாடும் வேளையில் நாங்களும் இணைந்து இவ்விழாவை சிறப்பு செய்திருப்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பங்கினுடைய ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் கேள்விப்படுகின்ற போது அதில் நிச்சயம் எங்களுடைய மகிழ்ச்சியும் இருக்கிறது. திருச்சபை பணி என்பது ஒரு தொடர் ஓட்டம். இந்த ரிலே ஓட்டம் என்று சொல்வார்கள். ஒரு கம்பை ஒருவர் ஓடிக்கொண்டு போய் அடுத்த ஆளிடம் கொடுப்பார், அடுத்த ஆள் அந்த கம்பை கொண்டு போய் அடுத்த ஆளிடம் கொடுப்பார். இதில் யாராவது ஒருவர் விட்டுவிட்டால் அந்த டீம் தோற்று போய்விடும். ஆனால் இந்த பெருமையாக மகிழ்ச்சியாக சொல்ல முடியும், தந்தை ஜோக்கிம் அவர்கள் தொடங்கி வைத்த ஓட்டம் இந்த பங்கிற்கு ஆசீர்வாதமான ஓட்டமாக, தொடர் ஓட்டமாக, வளர்ச்சியின் ஓட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இடையில் சிறு தடங்கல்கள் வந்தாலும் கிறிஸ்து அரசர் தன்னுடைய ஆட்சியில் ஒருபோதும் இகழ்ச்சியை சந்திக்கவில்லை. வெற்றியின் நண்பராக எல்லாரையும் ஒருங்கிணைத்து மீண்டும் இந்த திருச்சபையை அவர் கட்டி எழுப்பியிருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய பெருமை. அதில் நாம் எல்லாரும் எல்லா வருத்தங்களையும் கடந்து ஒருங்கிணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பெருமை, மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே ஒத்துழைத்த எல்லாரையும், தொடர்ந்து உழைக்கக்கூடிய எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். இறை ஆசிவர அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்கள் உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் அரணாய் அமைவதாக. இறை மகனேசுவின் அறிவிலும் அன்பிலும் நீங்கள் என்றும் நிலைத்து வளர இறைவன் உங்களை காத்து வழி நடத்துவாராக. கிறிஸ்து அரசர் உங்களுக்கு தம் திருமுகத்தை வெளிப்படுத்தி என்றும் உங்களை காத்து வழி நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம், கிறிஸ்தரச துணை நிற்பார். இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 838, பாடல் எண் 838, பக்கம் எண் 398. எங்களூராளும் ராஜனே, எம்மவருள்ளம் குறைபவரே, கள்ளமில் வாழ்வு நடத்திடவே வல்லமை எமக்கு அருள்வாயே. எங்களூராளும் ராஜனே,
நகலாய் விளங்கும் நீ அன்போடு எம்மை அழைப்பாயே கசக்கும் நேரம் வருகையிலே கவலையில் நின்று காத்திடுவார் எங்களூராளும் ராஜனே எம்மவருள்ளம் உறைபவரே கள்ளனில் வாழ்வு நடத்திடவே வல்லமைய